இப்போ ஜர்னி மேப்பிங்னா என்னன்னு நான் சொல்றேன். ஜர்னி மேப்பிங் அப்படின்றது வந்து ஒரு யூசரோட ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்க எப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் ஜர்னி மேப்பிங்க நம்ம கவர் பண்ண போறோம். ஒரு டாஸ்க் இல்ல ஒரு ஃப்ளோக்காக மட்டும் அதோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாத் இருக்கும்ல. அந்த பாத்த தான் நான் வந்து டிஃபைன் பண்றேன். யூசரோட ஜர்னி இது போல தான் இருக்கு. ஓகே. ஜர்னி மேப்ல நான் என்ன கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னா, எந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எந்த இடத்துல எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. யூசர்ஸ்க்கு வந்து எங்கெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுதோ, அங்கெல்லாம் வந்து டிசைனோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு யூசர் ஒரு ஆர்டர பிளேஸ் பண்றான்னு வச்சுப்போம். ஒரு இ-காமர்ஸ் சைட்ல. நான் ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்றேன். எனக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் டவுன் ஆகுது. பட் ஆனா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் டவுன் ஆகுது. லிஸ்ட் டவுன் ஆகுற வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் லிஸ்ட் டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீட் ஆஃப் பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் ஐ குடன்ட் ஏபிள் டு டூ. பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபில்டர். அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிகாஸ் யூசர் நீட்ஸ் அ ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் கேப்சர் பண்றேன். தென் அகைன் வந்து அவர் அடுத்த இடத்துக்கு போறாரு. இருந்தாலும் ஓகே நான் சர்ச் பண்ணிலாம் கண்டுபிடிக்கிறேன். ஆர்டர்லாம் பிளேஸ் பண்றேன். ஆனா அந்த இடத்துல என்னால வந்து பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ எங்கெல்லாம் யூசர் ஹாப்பி பாத்ல இருக்காரு, எங்கெல்லாம் வந்து யூசர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற இடத்துலலாம் எனக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு. இந்த டிஃபைனிங் பண்றோம்ல, இந்த தான் வந்து யூசர் ஜர்னி மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்.